பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். தொடர் விடுமுறையொட்டி முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். அரசு பேருந்துக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்து கிடக்கும் பயணிகள். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் மக்களுக்கு விடியா அரசு போதிய ஏற்பாடு செய்யவில்லை என குற்றச்சாட்டு. நான் விழுப்புரம் போகிறேன். ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பஸ் எதுவும் வரல. ஸோ இன்னும் பஸ் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் அதிகமாக அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா அந்த மாதிரி பஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திராவிட கட்சிகள் ஆட்சியில் ஊழல் மலிந்ததாக பேசிய அண்ணாமலைக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் கண்டனம். உண்மையை மறைத்து தான் தோன்றித்தனமாக அண்ணாமலை பேசுவது நாகரிகமான அரசியல் இல்லை என்றும் சாடல். சிவகங்கை நகராட்சியில் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வீடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய். ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு. குறைந்தபட்ச கோரிக்கையை விடியா அரசு நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் வேலை நிறுத்தம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை 3வது முறையாக தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பு என அமலாக்கத்துறை தரப்பு வாதம். பல்லடத்தில் நடந்த பொது நிகழ்ச்சியில் ஆணவத்துடன் நடந்து கொண்ட திமுக MLA செல்வராஜ். மேடையில் இருக்கை ஒதுக்காத ஆத்திரத்தில் சட்டமன்ற கூடுதல் செயலாளரை மாணவர்கள் முன்பு மன்னிப்பு கேட்க வைத்ததால் சலசலப்பு. கடலூரில் திமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக மேயர் ஆதரவு கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம். ஆளுங்கட்சியின் உட்கட்சி பூசலால் கலேபரமான மாநகராட்சி கூட்டம். பன்றி வளர்ப்பதை சுட்டிக்காட்டி திமுக பெண் கவுன்சிலர் பேசியதாக மற்றொரு திமுக பெண் கவுன்சிலர் குற்றச்சாட்டு. கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் வாரிசு அமைச்சரின் மாமன்னன் பட போஸ்டரை வைத்து தர்ணா செய்ததால் பரபரப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தனி நபர்களோ குழுவில் இல்லாதவர்களோ இடையூறு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆணை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை விட்டு 25 நாட்களுக்கு பிறகு அதிகாரிகள் ஆய்வு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதைப் போல் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அதிகாரிகளை ஆய்வு செய்ய விடிய அரசு அனுப்பியுள்ளதாக மக்கள் விமர்சனம். திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். அழுகிய நெற்பயிர்களை கண்ட விவசாயி அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிய விடியா திமுக அரசு.
மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடையை அகற்ற திமுக கூட்டணி கட்சியினரே சாலை மறியல் போராட்டம். பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழாவை புறக்கணித்த விடியா திமுக அரசு. தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் வராததால் வெளிநாட்டு பலூன் பைலட்டுகள் ஏமாற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் அல்ல கையோடு பெயர்ந்து வரும் தார் சாலை. விடியா ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் தரமானதாக இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே காய்கறி கடையில் இந்தியில் பெயர் பலகை தொங்கியதைக் கண்டு பொங்கி எழுந்த அதிகாரி. கடைக்காரரை மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காலை உணவு திட்டத்திற்கு விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி வைத்த போது வெளிமாநில நாளிதழ்களில் இந்தியில் விளம்பரம் செய்த விவகாரம். சாமானியனுக்கு ஒரு நீதி, அதிகார மமதையில் உள்ள விடியா திமுகவுக்கு ஒரு நீதியா என மக்கள் கேள்வி. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தரமான உதிரி பாகங்கள் பயன்படுத்தாததே காரணம் என குற்றச்சாட்டு. நிதி நெருக்கடி, பருப்பு கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் நியாய விலைக் கடைகளில் பருப்பு பாமாயில் விநியோகத்தை நிறுத்த விடியா திமுக அரசு திட்டம் என தகவல். வெற்று விளம்பரங்களுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யும் விடியா விளம்பர திமுக அரசு ஏழைகளின் வயிற்றில் அடிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. வேலூரில் அரசு பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 2ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பள்ளியில் தந்தையின் கண்முன்னே சிறுமி உயிரிழந்த சோகம். பதினேழாவது மக்களவையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். மத்திய இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல். முக்கிய திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு.